கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸில் ITR 1, ITR 3, ITR 4 இது வந்து மேஜராக நிறைய பேர் ஃபைல் பண்ணுற ஒரு ரிட்டர்ன், கரெக்டுங்களா? ITR 5 வந்து கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் வரும். ITR 5ல் வந்து ட்ரஸ்ட்டுக்கு, கம்பெனிக்கு அவங்க எல்லாருக்கும் வரும். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ITR 1, 3, 5 சம்வேர் ITR 2 வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ITRஸில் சம்டைம்ஸ் வந்து எரர் வரும். என்ன எரர் வரும், எப்படி இதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைலிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வீடியோ வரும், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். பட் ஓகே, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் இந்த வீடியோ வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓட்டு போடுறது எப்படி ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமையோ அதே மாதிரி வருமான வரி தாக்கல் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடமை, சரிங்களா? எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, டேக்ஸ் கட்டினவங்க ரீஃபண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுவாங்க, அதுவும் தப்பு. எனக்கு வருமானமே இல்லை, கம்மி தான் வருமானம், 7 லட்சம் வரைக்கும் வருமானத்துக்கு வரம்பு இருக்குது, எனக்கு 7 லட்சத்துக்குள்ளே தான் வருது, நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களும் தப்பு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு 7 லட்சத்துக்குள்ளே இருக்கலாம், ஓகேங்களா? அடுத்த வருஷம் 7 லட்சத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் அதிகமாகவே இருக்குது. அந்த 3வது வருஷம் நீங்கள் இன்கேஸ் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோம் லோன் போயிட்டு வீடு வாங்குறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 3 வருஷத்துக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களோட வருமானம் எவ்வளவு இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம், ஓகேங்களா? சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். ITR 1 அண்ட் ITR 1 வந்து மோஸ்ட்லி யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிட் பீப்புளுக்கு வந்து வரும். ஸோ அப்படி சேலரிட் பீப்புளுக்கு வரும்போது இந்த ITR 1ல் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே போகும், ப்ரொசீஜர் எல்லாம் போய் கடைசியில் ஸ்கெட் ஸ்டார்டர்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்விசிபிளாக இருக்கும், அது வந்து லாக்டாக இருக்கும், அந்த லிங்க் வந்து லாக்டு லிங்காக இருக்கும், அது வந்து ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது எரர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டைப் பண்ணும்போது பின்கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது கீழே வந்து ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து அப்டேட் ஆகாது. அப்படி அப்டேட் ஆகாத பட்சத்தில் அந்த பின்கோடுக்கு நியர்பை இருக்கிற பின்கோடு ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்டும் ஸ்டேட்டும் வந்த அப்புறம் அதுக்கப்புறம் பின்கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கு, சரிங்களா? இல்லைனா நீங்கள் நார்மல் பின்கோட் போட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அப்டேட் ஆகுது. இது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில், எனக்கு கிளைண்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்த்ததில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ITR 3. ITR 3ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ITR 3ல லாஸ்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போகும்போது CFLA எரர் அப்படின்ற மாதிரி வரும். அது என்னன்னா, லாஸ்ட் இயர் அந்த பர்டிகுலர் அசஸிக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கும் போது மேபி கேபிட்டல் கெயின் இருந்திருக்கலாம், செட் ஆஃபாக இருந்திருக்கலாம், கேபிட்டல் லாஸ் செட் ஆஃபாக இருந்திருக்கலாம், கேபிட்டல் லாஸை போட்டிருக்கலாம், இந்த இயரில் செட் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், ஃபிக்ஸட் அசெட் டெப்ரிசியேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஃபிக்ஸட் அசெட்டில் டெப்ரிசியேஷன்ஸ் போன டைம் என்ன போட்டிருக்கோம், அதுவே சம்டைம்ஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகும். அப்படி ஆட்டோ பாப்புலேட் ஆகும் மிஸ்மேட்ச் வரும். எதனால் மிஸ்மேட்ச் வரும்னா, அடிஷ்னல் கேபிட்டல் அசெட்ஸ் ஏதாவது இருந்து நம்ம இந்த போட்டுருவோம்னா அது மிஸ்மேட்ச் வரும். அதை ப்ராப்பராக எங்கெங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ITR 4ல் சிலர் இருந்திருப்பாங்க, டக்குன்னு வந்து ITR 3க்கு அடுத்த இயர் வந்து மாறுவாங்க. அப்படி மாறும்போது இந்த ITR 4ல் போகும்போது நான் பைனான்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் செக்ஷன் 44AB ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸாக ப்ரொஃபஷனாக குட்ஸ் அண்ட் கேரேஜ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமு, அப்புறம் வந்து டைப்பு, அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ITR 4ல் போன இயர் சேவ் பண்ணி அழகாக சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இந்த வருஷம் நீங்கள் ITR 3 ஃபைல் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக போட்டுருப்பீங்க. அந்த ITR 3 தானே ஃபில் பண்ணுற அப்படிங்கும்போது அங்கே ஒரு லிங்க் இருக்கும். என்ன லிங்க்னா, ITR 4 போன டைம் அந்த லிங்க், அந்த டேட்டாலாம் போட்டிங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் நேம் அதெல்லாம் வந்து ITR 3லையும் வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல அதை போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எரரும் வந்து எனக்கு வந்தது. ஸோ இந்த எரர் ரொம்ப தலையை பிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு காலமாக பார்த்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச எரர்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்டு முக்கியமான இன்னும் சில எரர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து
ஐடிஆர்லேயே வந்து எரராக இருக்கும், அது அப்லோடே ஆகாது. அந்த மாதிரி எரர்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா ரிட்டன் வந்து ஃபைல் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து வரி பண்ணிக்க முடியாத எரர்ஸ். பட் சில எரர்ஸில் வந்து பாக்ஸ் போட்டே வரும். அந்த எரர்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் வந்து சூப்பராக வந்து ஃபைல் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ரிட்டனை ஃபைல் பண்ணுறது ஒவ்வொருத்தரோட மிகப்பெரிய கடமை. ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ரிட்டன் அசிஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு வளம் மிக்க சமுதாயமாக வந்து மாற்றணும். அதற்கான ஒரு பங்கீடாக என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்படுறேன். ஸோ அதனால தான் இனி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கொலீக்ஸ் நிறைய பேர் ரிட்டன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த சில டவுட்ஸ் கிளியரன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டவுட் இருக்குது, இந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட மெயில் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில எரர்ஸ் இருந்ததுன்னா அந்த எரரை நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.